வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் கோலா உருண்டை முட்டை பொடிமாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கோலா உருண்டை 3 ஊற்றி வச்சுருக்கிறேன், முட்டை 1, கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம், மிளகு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை இதில் வதக்கிடலாம். வணங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் பெப்பர் க்ரஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கோலா உருண்டையை பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயே உப்பு காரம்லாம் இருக்கும், அதனால தான் நம்ம மிளகு தூள் மட்டும் இதில் சேர்க்குறோம். உப்பு தேவையான அளவு இதில் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கோலா உருண்டை ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க எப்படி செய்யணுங்கிறத. பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.